நீங்கள் கேட்கவிருப்பது கடலும் வண்ணத்து பூச்சிகளும். எழுதியவர் சுரேஷ்குமார இந்திரஜித். ஒலி வடிவில் வழங்குபவர் சங்கர நாராயணன். பாகம் 1. அத்தியாயம் 1. நோபல் பரிசு பெற்ற இந்தியர் ஆதித்ய சிதம்பரம் ஏற்புரை. இந்தியாவில் எனக்கு முன்பாக ரவீந்திரநாத் தாகூர் இலக்கியத்திற்கான நோபல் பரிசை அடைந்திருக்கிறார் என்பதை நினைவு கூறுகிறேன். இந்தியா பல மொழிகள், பல கலாச்சாரங்கள், பழக்கங்கள் கொண்ட நாடு. இந்தியாவில் வசிக்கும் பெரும்பான்மையான மக்கள் இந்து மதத்தை சார்ந்தவர்கள். ராமாயணம், மகாபாரதம் என்ற 2 இதிகாசங்கள் இந்தியர்களின் கூட்டு சமூக மனோநிலையில் இடம்பெற்றுள்ளன. வாழ்வின் விசித்திரங்களையும் மனமோதல்களையும் பல்வேறு விதமான கதாபாத்திரங்களையும் கொண்ட மகாபாரதத்தை மதம் சார்ந்து அல்லாமல் நான் அறிந்த முதல் இலக்கியமாக கருதுகிறேன். மின்சாரம் இல்லாத எங்கள் பூர்வீக வீட்டில் போதுமான வெளிச்சம் இல்லாத ஓர் அறையில் மகாபாரதத்தை கண்டறிந்தேன். பழுப்பேறிய கெட்ட நெடி அடிக்கும் புத்தகமாக அது இருந்தது. என் பூர்வீக ஊரில் இருந்த ஒரு நூலகத்தில் வண்ணத்துப் பூச்சிகளை பற்றிய ஒரு புத்தகத்தை படித்தேன். வண்ணத்துப் பூச்சிகளின் நிறங்கள் அழகானவை, வியப்பளிப்பவை, கவர்ச்சிகரமானவை. நான் எழுத ஆரம்பித்த போது என் மனத்தில் வண்ணத்துப் பூச்சிகள் பறந்து கொண்டிருந்தன. அலைந்து திரிந்த வண்ணத்துப் பூச்சிகள் நான் கண்ட நிகழ்வுகளுக்குள் நுழைந்து அவற்றை எழுதும்போது வழக்கமான பாணியை மாற்றி அதிசயங்களையும் புனைவுகளையும் மிகு புனைவுகளையும் கற்பனைகளையும் கனவுகளையும் கொணர்ந்து சேர்த்து எழுத்தை புதுவிதமாக மாற்றின. ஆரம்பத்தில் மனத்தில் ஸ்தூலமாக பறந்த வண்ணத்துப் பூச்சிகள் மறைந்து என் ஆழ் மனதிற்குள் சென்று அமர்ந்துவிட்டன. தற்போது வண்ணத்துப் பூச்சிகளின் பிரஜை இல்லாமலே எழுதுகிறேன். ஏனெனில் அவை என் பிரஜையில் கரைந்துவிட்டன. அவை என் எழுத்தின் பாணியை உருவாக்கிவிட்டன. ஆனால் நான் வண்ணத்துப் பூச்சிகளை நினைத்துக் கொள்வேன். அவையல்லவா என் எழுத்துக்களை உருவாக்கிக் கொண்டிருப்பவை. இந்திய மக்களின் மனத்தில் தொன்மையான கூறுகள் வசிக்கின்றன. இதிகாசங்களில் அதிசயங்கள், ஆச்சரியங்கள், இயல்பற்ற அம்சங்கள், புனைவுகள், சிருஷ்டிகரத்தன்மைகள் இருந்தாலும் அவற்றின் கதைகளும் காட்சிகளுமே மக்களுக்கு முக்கியமாக தோன்றுகின்றன. நவீன காலத்தில் இயல்பாக கதை சொல்லும் பாணியை இந்திய சமூக மனம் சுவீகரித்துக் கொண்டது. பெரும் களம் கொண்ட இயல்பு இலக்கியங்களுக்கு ரஷ்ய இலக்கியங்கள் இசைவாக இருக்கின்றன. நானோ பிரெஞ்சு, லத்தீன், அமெரிக்க இலக்கியங்கள் மீது காதல் கொண்டிருந்தேன். வித்தியாசமான பாணியின் மூலம் என் எழுத்துக்கள் உயிர் பெற்று வாழ வேண்டும் என்று நான் விரும்பினேன். எனக்கு ஆங்கிலத்தில் எழுதுவது ஏற்றதாக இருந்ததால் நான் என் தாய்மொழியில் எழுதவில்லை. என் எழுத்துக்கள் உலக நாடுகளை அடைந்தன. நோபல் குழு எனக்கு அங்கீகாரம் அளித்துள்ளது. வண்ணத்துப் பூச்சிகள் இந்த பரிசை எனக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றன. அவை என்னுள் சிறகடித்துக் கொண்டிருக்கின்றன. நன்றி. சியர்ஸ். அத்தியாயம் 2. ஆதித்ய சிதம்பரம் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர். தில்லி உயர் நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணிபுரியச் சென்று அங்கேயே இருந்துவிட்டார். பல ஆண்டுகளாக ஆங்கிலத்தில் எழுதி வருகிறார். அவருடைய இரட்டை மனிதன் டூயல் மேன் என்ற நாவலுக்குத்தான் நோபல் பரிசு கிடைத்துள்ளது. அந்த நாவலில் வரும் சிறுவன் பெற்றோர்களின் அன்புக்குரியவனாக இருக்கிறான். மரம், செடி, கொடிகளுடன் பேசுவதை அவன் வழக்கமாக கொண்டிருக்கிறான். அவற்றிடம் அவன் தன் விருப்பு வெறுப்புகளையும் பள்ளி, குடும்பத்தில் நடப்பதையும் பேசுவான். அவன் அவ்வாறு பேசிக் கொண்டிருப்பதை பார்த்த அவனுடைய அம்மா அவனை கோபித்துக் கொள்கிறாள். இருந்தாலும் அவன் அதை நிறுத்தவில்லை. பெற்றோர்களின் கண்களில் படாமல் பேசிக் கொண்டிருக்கிறான். அவனின் தந்தை அவனிடம் இன்னொரு சிறுவனாக மாறி விளையாடிக் கொண்டிருப்பார். இந்நிலையில் அவர்கள் அனைவரும் காரில் சென்று கொண்டிருக்கும் போது ஒரு விபத்து ஏற்படுகிறது. தந்தையும் தாயும் இறந்து விடுகிறார்கள். சிறுவன் பிழைத்துக் கொள்கிறான். சிறுவனின் பெயர் சித்தரஞ்சன். மனநிலை பாதிக்கப்படுகிறான். தாவரங்களிடம் தன் நிலையை பற்றி பேசுகிறான். ஒரு மலர் செடியுடன் பேசிக் கொண்டிருக்கும் போது மலர்கள் உதிர்ந்து விழுகின்றன. அவன் அந்த மலர்களில் 2 மலர்களை கையில் ஏந்தி அழுகிறான். தந்தை தாயை இழந்த அவன் தாத்தா பாட்டியிடம் வாழ்கிறான். தாத்தா விவசாயி, பாட்டியிடமே அவன் வளர்கிறான். பாட்டி அவனுக்கு மாயக்கம்பளம் என்ற பறக்கும் கம்பளத்தின் கதையை சொல்கிறாள். தினமும் அவள் கற்பனை பண்ணும் கதையை சொல்கிறாள். சித்தரஞ்சனும் தான் இட்டுக்கட்டும் கதையை அந்த கதையோடு இணைத்துக் கொள்கிறான். மாயக்கம்பளம் கதை இவ்விதமாக வருடக்கணக்கில் நீள்கிறது. மாயக்கம்பளம் சஞ்சய் என்ற சிறுவனுக்கும் ராகினி என்ற சிறுமிக்கும் உடமையானது. அவர்களின் சாகசமே
Sample complete. Ready to continue?